ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் எல்லாருமே சிறப்பாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடி மாதம் 3வது வாரம் சிறப்பாக நாங்கள் கூழ் ஊற்றி முடிச்சிட்டோம். ஸோ கூழ் ஊற்றின அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், கூழ் ஊற்றுறதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அது ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம சாமி கும்பிட்ற மாதிரியும் சமைக்கிற மாதிரியுமே இருக்கும். ஸோ கூழ் ஊற்றுறதுக்கு முந்தின நாளே என்ன பண்ணுவோம், கூழெல்லாம் ரெடி பண்ணி வைப்போம் இல்லையா. ஸோ மாவை கரைச்சி புளிக்க வச்சுட்டு, இப்போ ஞாயிற்றுக்கிழமை 3வது ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றணும். ஸோ முந்தின நாள் கூழை காசி வச்சாச்சு. ஸோ கூழ் 3/4 கிலோ மாவு, ஒரு 1/4 கிலோ போல் அரிசி சேர்த்து இந்த பாத்திரம் ஃபுல்லாமே வருஷம் இது ஃபுல்லாக நிரம்பிடும். இதுதான் அளவு வச்சு நான் கூழ் செஞ்சு இங்கே கொடுக்கறது. ஸோ இங்கெல்லாம் கூழ் லைனில் நின்று கொடுக்கறது, கோவிலில் போய் ஊற்றுறது அப்படிலாம் இல்லை. ஸோ இங்கே வீட்டில் செஞ்சுட்டு வெளியே வச்சு சாமி கும்பிட்டு நாங்கள் எங்களுக்குள்ளே குடிச்சிட்டு, இங்கே பக்கத்தில் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் சொன்னால் வீட்டுக்கே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான் இங்கேத்திய ப்ரொசீஜர். இங்கே கோவிலில் போய் ஊற்றுறதுன்றது தெரியல. ஸோ அதனால் நாங்கள் இங்கே வீட்டுக்குள்ளேயே ஊற்றிப்போம். கூழை கரைச்சி எப்பவும் போல் கூழ் ஊற்றுறதுக்கு என்ன செய்வோம், கருவாடு குழம்பு வச்சேன், முருங்கைக்கீரை பொரியல் பண்ணேன், கூழை கரைச்சி ஊற்றணும். இது மார்னிங்கில் சிம்பிளாக செய்கிற வேலை தான். மதியம் ஊற்றிடுவோம். ஈவினிங்கில் தான் கும்பம் போடுவோம் இல்லையா, அதுக்கு தான் பெரிய ப்ராசஸ் வேலை. ஸோ கூழை கரைச்சி தேவையான அளவு கரைச்சி வச்சுக்கிட்டு, வேப்பிலை மாலைலாம் தோரணம் எல்லாம் கட்டி போட்டு மதியம் சிறப்பாக கூழ் ஊற்றணும். ஸோ அதில் அந்த வீடியோ பார்க்கலாம். ஈவினிங்கில் கும்பம் போட்டோம். ஓகே, கூழ் ஊற்றுற மாதிரி இருக்கா? ஸோ கூழ் ஊற்றுறதுக்கு வேப்பிலை தோரணம் மாதிரி கட்டுவாங்க. வேப்பிலை தோரணம் கட்டியாச்சு. ஸோ கூழ் ஊற்றுறதுக்கு விநாயகர் பிடிச்சாச்சு, பானகம் ரெடி பண்ணது, கூழ் கரைச்சி வச்சது. ஸோ அந்த வெள்ளை அரிசி உருண்டை பண்ணி மேலே வெல்லம் வச்சு கொடுப்பாங்கள்ல, ஸோ அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம என்ன தான் கூழ் கரைச்சி ஊற்றுனாலும் கட்டி கூழும் வச்சு படைப்பாங்க. ஸோ அதனால் கட்டி கூழ் எடுத்து அதில் கொஞ்சம் கீரை குழம்பெல்லாம் சேர்த்து தனியாக படையலுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இது எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இங்கே நம்ம வீட்டில் ஒரு விஷயம் செய்கிறோம், சாமி கும்பிட்றோம், ஒரு பூஜை நடக்குதுன்னா வீட்டில் நாங்கள் எல்லாருமே தான் ஒர்க் பண்ணுவோம். ஒருத்தரே தான் பண்ணணும்லாம் கிடையாது, எல்லாருமே சேர்ந்து தான் செய்வோம். ஸோ அன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து செஞ்ச விஷயந்தான் அது. ஸோ ஒருத்தர் சாமி பார்க்கலாம், சாமி ரெடி பண்ணுறது, இன்னொருத்தவங்க வெளியில் வாசல் ரெடி பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி பூஜை ரெடி பண்ணி பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் டென்ஷன் இல்லாமல், நமக்கும் ரொம்ப டயர்டு இல்லாமல் செய்ய முடியும். ஒருத்தரே நம்ம செய்யணுன்னா அது நமக்கு ரொம்ப டென்ஷனாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். தண்ணி குடிக்கூடாது, சாமி கிட்ட அந்த பானக பக்கத்தில் வை. போட மாட்டேன் சார், கொஞ்சம் தான் போடுவேன், எடுக்கிறது. बस अलग बस तीन साइड தண்ணி நீர் மாத்திரம் தான் தண்ணி.
கிளாஸ் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த கூழை வந்து கலைப்பாங்கள்ல. ஸோ கூழை கலந்து அது தரையில் கொஞ்சம் இது பண்ணி எல்லாம் அவங்க அப்பா தான் செய்வாங்க. அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சதுமே நம்ம கூழ் குடிச்சிருவோம். ஸோ அதான் நெக்ஸ்ட்டு கூழ் குடிக்க போகிறோம். ஸோ மதியம் சிறப்பாக கூழ் முடித்து குடித்து ஆனதுக்கப்புறமா ஸோ வெளியே எடுத்துகிட்டு போகிற கூழ் வெளியே முடிச்சிடணும், ரிட்டன் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. ஸோ இது வரைக்கும் நம்ம ரிட்டன் கொண்டு வந்ததும் இல்லை. ஸோ இங்கே தெரிஞ்ச அம்மா இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டோம் அப்படின்னா எல்லாமே அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட சேர்ந்து அவங்க குடிச்சிப்பாங்க. ஸோ ஈவினிங் கும்பத்துக்கு தான் பெரிய ப்ரொசீஜர் சொன்னேன் இல்லையா. ஸோ ஈவினிங் கும்பமும் சிறப்பாக போட்டு முடித்தோம். ஸோ ஈவினிங் கும்பம் போடுறதுக்கு மதியம் செய்கிற கருவாடு குழம்பு கீரையும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுப்பாங்க. அது கூடவே மீன் குழம்பு, மீன் வறுவல், கறி குழம்பு, கொஞ்சம் பிரியாணி, 65, முட்டை, அப்புறம் கொழுக்கட்டை. ஸோ இதெல்லாம் போட்டு கும்பம் சிறப்பாக முடிஞ்சுது. ஸோ நிறைய வேலைகள் இருந்ததால் கும்பத்தோட வீடியோலாம் அவ்வளோவா ஷூட் பண்ண முடியல. ஸோ சிறப்பாக இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் கூழ் ஆடி மாதம் ஊற்றி முடித்து பூஜை பண்ணி முடித்தோம். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் வந்து வெற்றிகரமாக 500 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃபேமிலியோடு ஜாயின் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.